ரூபாய் 500 கோடிக்கும் அதிகமான நிதி முறைகேடு விவகாரம். மனுஷ நாணயக்காரர் விரைவில் கைது என்பதாக கேள்விக்குறியோடு இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை தமிழன் பத்திரிகை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த அரசாங்கத்தில் பணியாற்றிய தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 500 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பாக இந்த கைது இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் சில விடயங்கள் தெரிய வருகின்றன. இது தொடர்பாக கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்துடன் குறித்த அமைச்சில் பல அதிகாரிகளிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பல்வேறு திட்டங்களின் கீழ் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியமை, சம்பந்தப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட பல்வேறு வேலை ஒதுக்கீட்டுக்காக தொழிலதிபர்களிடமிருந்தும் சட்டவிரோதமாக பணம் பெற்றமை மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சினால் பல்வேறு நிபுணர்களுக்கு வழங்கப்படும் ஒரு குறிப்பிட்ட சலுகையை வழங்க லஞ்சம் பெற்றமை உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்சாட்டுகள் இந்த முன்னாள் அமைச்சர் மீது சுமத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அவர் விரைவில் கைதாவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகம் இருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம்.